பொதுவாக ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ரிமோட் கிட்டுக்கு 12 வோல்ட் லைன் கொடுக்குறதும், அதே மாதிரி இந்த FT003 லைன் கொடுக்குறது, அல்லது HD ரெஸ்பாக்ஸுக்கு 5 வோல்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி எந்த லைனாக இருந்தாலும் நீங்கள் பவர் சப்ளை எங்கேருந்து எடுக்கலாம்னா, நீங்கள் இதுக்கு தனியாக ஒரு பவர் சப்ளை போடுறதுக்கு பதிலாக இந்த நான் ஒரு பக்க நோட் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பக்க நோட்டை வந்து எந்த இடத்துல வந்து லைன் எடுத்துக்கேன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா டியூல் பவர் சப்ளை வோல்ட் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கேருந்து 2 வயர் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது கிரவுண்டு, இது ப்ளஸ் வோல்ட்டு. இந்த லைனை அப்படியே கொண்டு வந்து நான் இந்த பக்க நோட்டு இன்புட்டில் கொடுத்துருக்கேன். கொடுத்து இந்த ட்ரிம்மரை டியூனிங் பண்ணி இதில் அவுட்புட்டில் 12 வோல்ட் வர மாதிரி நான் செட் பண்ணி அந்த 12 வோல்ட்டு நான் எங்கெங்கே கொடுத்துருக்கேன்னா இந்த பாட்டம் போர்டுக்கு இங்கனக்குள்ளே 12 வோல்ட்டும், அதேமாதிரி இந்த FT003 மினி டிகோடருக்கு இங்கனக்குள்ளே 12 வோல்ட்டு லைன் கொடுத்துருக்கேன். இது ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த ரிமோட் கிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு மினி டிகோடர் எது யூஸ் பண்ணாலும் சரி, அதோட பவர் சப்ளையை நீங்கள் எந்த ஆடியோ போர்டுக்கு லைன் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து நீங்கள் இதுக்கு பவர் சப்ளை எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹம்மிங் பிரச்சனை, இந்த எர்த் நாய்ஸ் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி தான் நான் லைன் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு சும்மா டெம்பரவரியாக உங்களுக்கு வச்சு நீங்கள் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த மினி டிகோடர் எல்லாத்துக்கும் லைன் வந்துட்டுருக்கு. இந்த ரிமோட்டு உங்களுக்கு ஆனில் இருக்குது. ஆப்டிக்கலில் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்டிக்கல் லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டிவிடி பிளேயர்லேருந்து ஒரு ஆப்டிக்கல் அவுட் எடுத்து இந்த ஆம்பிளிஃபையர் பின்னாடி ஆப்டிக்கல் இன்புட்டு கொடுத்துருக்கேன். டிவிடி பிளேயரில் நான் MP3 சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல் லைட் இருக்குது பாருங்கள், PCMங்கிற லைட் இருக்குல்ல, அது எரியும். ஏன்னா வந்து ஸ்டீரியோ இன்புட் தான் ஆகும். அப்படிங்கும்போது PCM லைட் எரியும். ஸ்டீரியோ இன்புட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் 2 ஃபங்க்ஷன் ஆகி இதில் 5.1 அவுட் வரும். இப்போ ஆடியோ செக் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஹம்மிங் பிரச்சனைக்காக சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். இப்போ பாட்டை உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணுறேன். இந்த ஃபேன் நாய்ஸ் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த நாய்ஸ் இல்லை. இப்போ நம்ம ஆம்ப் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த வீடியோவில் இது ஆம்பிளிஃபையரை சுத்தமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நண்பர்களே. இந்த பவர் சப்ளை விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் வீடியோ மேக் பண்ணேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.